இன்றைக்கி லஞ்ச் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் நாட்டுக்கோழி புழுசு, நல்லா சுட சுட ரைஸோட சூப்பரான தக்காளி ரசம். அண்ட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக டெசர்ட் இல்லாமல் எப்படி மேங்கோ சேமியா பாயாசம் தான். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட தயிர் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் வச்சுருங்க. அப்படி இல்லை டைம் இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு அது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து கசகசா, ஒரு 3லிருந்து 4 பச்சை மிளகா, ஒரு கை நிறைய முந்திரி, மெலன் சீட்ஸ், தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு ஆறத்துக்குள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக பொடியாக எவ்வளோ சாப்பாக முடியுமோ அவ்வளோ சாப்பாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்புறமா ஒரு தக்காளியை நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலையுமே கூட ஆட் பண்ணிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெறும் மிளகாத்தூள், மசாலா மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு ஆட் பண்ணிட்டு எண்ணெய் முதந்து வந்தப்போ மேரினேட் பண்ண சிக்கனையுமே ஆட் பண்ணிடுங்க. எனக்கு வந்துட்டு சிக்கன் கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்கும் ரைஸோட வச்சு சாப்பிட்றப்போ. அதனால் நான் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணி உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து சின்ன கோழி அப்படிங்கிறதுனால 2 விசில் விட்டால் போதும். அதே 2 கிலோ கோழி 3 கிலோ கோழி அப்படின்னா ஒரு 3லிருந்து 4 விசில் விட்டுருங்க. அப்போ தான் வந்து சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகும். டொமேட்டோ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டு 4 அடி கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த புளி பேஸ்ட்டு அது கூட வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா வந்துட்டு ஒரு இடிக்கல்லில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணி நல்லா இடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த பவுடருமே வந்துட்டு அந்த தக்காளி கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கையிலேயே பிசைஞ்சு எடுத்துருங்க. கூட உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணால் அந்த ரசத்தோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ரசம் வந்து தாளிக்கிறதுக்குள்ளே ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆயிடுச்சு. அதனால் வந்து அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ண வச்சுட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுட்டு சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், அந்த கரைச்ச ரச பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து தக்காளி ரசம் அப்படிங்கிறதுனால தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் அந்த ரசத்தோட. அப்போ தான் வந்து ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசமே வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டில் இன்னும் நம்ம நாட்டுக்கோழி புழுசு பெண்டிங்கில் இருக்குது இல்லையா, அவ்வளோதான். ரசத்தை சுட சுட இறக்கி எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடு வந்துட்டு ரைஸுமே வந்து நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுருங்க. நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்க்குறதுக்கே வந்து நாட்டுக்கோழி புழுசு நல்லா டெம்டிங்காக இருக்கும். பட் என்னோட ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா கொதி வரப்போ ஆட் பண்ணிடுங்க. அந்த கரம் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் சுண்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான நாட்டுக்கோழி புழுசு நல்லா காரசாரமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மேங்கோ சேமியா பாயாசத்துக்கு சேமியா பால் ரெண்டுமே வந்துட்டு நல்லா அந்த சேமியா வேகிற அளவு நல்லா சுண்டை காய்ச்சிடுங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக சேமியா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து மல்கோவா மாம்பழம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு மாம்பழத்தை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பு மட்டும் நமக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக சர்க்கரை, தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அந்த ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த பாயாசம் மிக்ஸ் இருக்கும் தெரியுமா, ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஆட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா, கூட பொமோகிரானேட் எல்லாமே எடுத்துருந்தேன். இன்னும் கூட வேணும்னா ஏதாவது நட்ஸ் அந்த மாதிரி கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சூடாக இருந்ததுனால அப்படியே மேங்கோ பல்ப் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிடுங்க. அந்த மேங்கோ பல்ப்பையும் ஆட் பண்ணி பவுல் பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் பெரிய பவுலாக வந்துட்டு மாற்றிட்டு ரிமைனிங் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கட் பண்ணி வச்ச க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், ஆப்பிள், பனானா, பொமோகிரானேட் ப்ளஸ் ஐஸ் கியூப் எல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லு சில்லுன்னு ஆகட்டும். லஞ்சுக்கு நல்லா சுட சுட ரைஸோட காரசாரமான நாட்டுக்கோழி புழுசு நல்லா பிசைஞ்சு வலித்து சாப்பிட்டதுக்கப்புறமா நாக்கு அப்படியே காரமாக இருக்கும் தெரியுமா, அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மேங்கோ சேமியா பாயசம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அல்ட்டியாக இருக்கும்.